நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐயா சண்முகம் ஐயா வந்தாங்க. அந்நியார் என்ன சொன்னாங்களா அதைத்தான் தாய் நாங்களும் சொல்லுதான். தாய் நாங்கள் எவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், முதலமைச்சர் ஐயா கேட்க மாட்டாங்க. கொள்கையை விடக்கூடாதுல்ல, கூட்டணியில் இருந்தால் நம்ம கொள்கை வேறல்ல. ஆனாலும் பாருங்க, ஸ்டாலின் ஐயா இந்த கொண்டு வர அந்த கொண்டு வரங்க சடக்குன்னு கொண்டு வர மாட்டேங்க, கொண்டு வந்தா நல்லா இருக்கும் காரலா. கவின்குமார் கொலை வழக்கு மட்டுமல்ல, பொதுவாக சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய வகையிலேயும் சாதி ஆணவ கொலையில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய வகையிலேயும் ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வற்புறுத்தி வருகிறது. ஏற்கனவே இந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் விவாதமாக வந்தபோது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற சட்டங்களே போதுமானது, புதிய சட்டம் தேவையில்லை என்கிற முறையில் சொன்னார். ஆனால் அதற்கு அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய சாதி ஆணவ கொலைகள் இதற்கு ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்பதைத்தான் வற்புறுத்துகிறது. ஆகவே இந்த கவின்குமார் கொலைக்கு பிறகும் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை அழுத்தமாக நாங்கள் வற்புறுத்துகிறோம். இது சம்பந்தமாக முதலமைச்சரை நேரில் சந்தித்தும் வற்புறுத்துவோம்.